திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ கற்பகவல்லி. வணக்கம் மேம். அதாவது நம்ம வந்து சேஷ்வன் சாஸை யூஸ் பண்ணிட்டு கத்திரிக்காயும் ஒரு பன்னீரும் போட்டுட்டு ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேம்மா. ஓகே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விதமான சாசஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து நிறைய சாசஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனாலும் வந்து காலையில் நேரத்தில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ எதெல்லாம் எடுத்து போட்டு எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணியாச்சு. இப்போ இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக பேசலாம் மேம். சாசஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது சொன்னதுனால அதை பற்றி பேசுகிறேன். சாசஸ் வந்து சாப்பிடவே கூடாதுன்னா குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஃபுல் மீல்க்கு யூஸ் பண்ணுறோன்னா அது பர்ஃபெக்ட்லி ஓகே, அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சராக இருக்குது. பட் நான் எப்போவும் சொல்கிறது மென்ஷன் பண்ணுறது எப்படின்னா, டேபிள் ஸ்பூன்ஸை வந்து அளவே இல்லாமல் ஒரு கெச்சப்போ இல்லை மயோனேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஸ்டஃப் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெட்டர். பட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஃபுல் டிஷ்க்கு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 4 பேர் சாப்பிட போகிற டிஷ்க்கு ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் தான். ஒன்ஸ் இன் அ வைலோ இல்லை ரெகுலர் பேசிஸ் கூட இட் இஸ் ஓகே. ஏன்னா சாஸ்னால் எப்போதுமே வந்து சுகர் அண்ட் அதில் இருக்கிற அந்த சால்ட் தான் பிரச்சனையே தவிர மற்ற பெருசாக எதுவும் இல்லை. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சாஸ் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணலன்னா அது சாஸே இல்லை, அது வந்து சட்னி மாதிரி ஆகிடும், ரைட்? ஸோ அதனால இட் இஸ் ஓகே. குவான்டிட்டியை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா அதில் போதும் மேம். பட் ஆனால் ஆஸ் அ மீலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், புலாவாக இருக்கட்டும், பிரியாணி இருக்கட்டும், ஒன் பாட்டாக ஒரு மீல் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதும் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரேஷியோ தான். எப்போதுமே ரேஷியோ தான். இந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கும் போது நிறைய பேர் வந்து அக்கம்பனிமெண்ட்ஸ் வந்து அக்கம்பனிமெண்ட்ஸே இருக்காது. அக்கம்பனிமெண்ட்ஸில் கூட வச்சு சாப்பிட்றது வந்து இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை சவுத் இண்டியன் ஏதோ சாப்பிட்றீங்கன்னா பொரியலோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் பக்கத்தில் இருக்கும். பட் இதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது அப்படிங்கிறதுனால, வெஜிடபிளும் இருக்குங்கிறதுனால கூட சைட் டிஷ் எதுவும் மேட்ச் பண்ணலன்னா அந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காது, கம்மியாக கிடைக்கும். பேசிக்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 மோர் தென் 150 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது இந்த ரைஸோட ரேஷியோக்கு. ஸோ நமக்கு இப்போ இது ஒரு பர்சனுக்கான சர்விங்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸும் ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற சோர்ஸ் ஆஃப் பன்னீரும் கம்மி, பட்டாணியும் கம்மி. ஸோ இப்போ இது ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா ஹெல்தி. பட் அதோட சேர்த்து ப்ரோட்டீன் சோர்ஸை எக்ஸ்ட்ராவாக பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மீல்கான ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் போட்டிருக்க பன்னீரை வச்சு பீஸ் வச்சு அந்த ஒரு மீல்கான ப்ரோட்டீன் இனஃபாக கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்குது, பட் போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி மீல் எடுத்துக்கும் போது பக்கத்தில் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அது பன்னீராகவே இருந்தாலும் இதில் போட்டிருக்கோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு டோஃபுவோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பன்னீர் கிரில் பண்ணியோ, வெஜிடபிள்ஸ் ஒரு சாலட் மாதிரியோ, அட்லீஸ்ட் ஒரு குக்கும்பர் இருந்தால் கூட ஓகே, அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைபர் தான். ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பேலன்ஸ்ட் மீலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணும்னா கூட அதான் கான்செப்ட். ஒரு சாலட் கொடுக்கலாம், டெஃபினட்டாக கொடுக்கலாம். சாலட் கொடுக்கலாம். சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்கிறதுனால ஒரு பொரியலே இருக்கணும்னா கூட இட் இஸ் ஓகே தான். நமக்கு தேவை ஃபைபர். ஸோ நம்ம ஆளுங்க தயிர் பச்சடி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் அதான் சொல்லுவாங்க. ஸோ ரைத்தா கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்மளோட காம்பினேஷன் தான் அப்படிங்கும் போது இட் இஸ் டெஃபினெட்லி ஓகே. இன்னும் கூடுதலாக ஃபைபர், எக்ஸ்ட்ராவாக ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஒரே ஷார்ட்டில் ஒரு மீலில் வேணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கான சர்விங்க்கு ரைஸையும் மெஷர் பண்ணி ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸையும் ஓரளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு சர்விங்லேயே எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு குக்ட் ரைஸ் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் நான் வந்து சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் 250 கிராம்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் ஒரு 250 to 300 கிராம்ஸ் ஒரு பர்சனுக்கு இருக்கணும். இது எல்லாம் ஒரே ஒரு சர்விங்கில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தென் உங்கள் மீலுக்கான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். தட்ஸ் ஒன்லி திங். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த காலையில் வந்து வீட்டில் இருக்கிற 2-3 பேருக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் வைக்கணும்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு தான் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்படி சொல்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் அந்த ரேஷியோவை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஹெல்தியை இன்னும் பெட்டரா நியூட்ரியன்ட் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம். அதோட நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்றப்ப
டெஃபினட்டாக Balanced-ஆ இருக்கும். ஒரு சுண்டல் கூட கொடுக்கலாம், டெஃபினட்டா ஒரு கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட் சாலட் கொடுக்கலாம், ம். அந்த மாதிரி எது வேணா எனிதிங் கொடுக்கலாம் இல்லையா? எனிதிங் ஓகே, நான் இதோட ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் பிரிஞ்சால் போட்டதுனால ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணல. நான் புரியுது. அந்த பனீர் அண்ட் பிரிஞ்சால்னா இட் வில் கோ வெரி வெல்னு சொல்லிட்டு போட்டேன். ஜஸ்ட் க்ரீன் பீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். பட் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஐ பார்க்கவும் வித்தியாசமா இருக்கு. டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஷோ அண்ட் கிவிங் யுவர் என்ன சொல்றது கரெக்டான ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நன்றிமா. அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீட்டில் பெரியவங்க இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. அதாவது நம்ம சமையல் டிப்ஸ் மட்டும் இல்லை, சமையலறை டிப்ஸுங்கிறப்ப கொஞ்சம் ஹெல்த்தையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இங்கே நான் எடுத்து வச்சிருக்க பார்த்தீங்கன்னா கேபேஜ், முட்டைக்கோஸ். ஃப்ரெஷ் முட்டைக்கோஸாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த முட்டைக்கோஸை வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை இயக்கிட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சூ பண்ணி அதை அப்படியே முழுங்குறப்ப, அந்த சாரம் முழுங்குறப்ப உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. தொண்டையில் வந்து கன்ஜஷன் இருந்ததாக கூட குறைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம எப்படி நம்ம ஃபைனாக கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நம்ம போட்டு ஒரு தடவை திருப்புறப்ப அதில் இருக்கிற ஒரு ஜூஸ் மாதிரி கொஞ்சம் வெளியில் வரும். இப்போ இதோடையே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் போட்டுறேன். நாங்கள் வந்து வெள்ளை மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து அந்த உப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம தொண்டையில் இறங்குற அளவுக்கு இருக்கணுங்க. இந்த மிளகுத்தூள் சேர்த்துறேன். விட்டு விட்டு இயக்கணுங்க, விப்பர் மோடில் வச்சுட்டு. நம்ம வந்து கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறப்ப இதில் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு மாதிரி ஒரு சாரம் வந்து நல்லா கேபேஜினுடைய சாரம் வந்து வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி இயக்கிய பிறகு நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போகிறோம். நான் பாருங்கள் காமிக்கிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்து இது எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து சாலட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துகிட்டு வாயில் நல்லா சுவைச்சி அந்த அது உமிழ்நீரோடு சேர்த்து முழுங்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சளி குறையும். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணலாம். இதுவே ரொம்ப குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபேஜை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணுங்கள். நல்லா கேபேஜ் வெந்த பிறகு உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அந்த அதாவது சூப் மாதிரி அந்த கேபேஜோட அந்த கேபேஜ் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடாக வந்து சாப்பிட்ணும். இதை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம சாப்பிட்லாம், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. தொடர்ந்து ஒரு 3-4 நாள் நம்ம எடுத்துக்கிறப்போ டெஃபினட்டாக வந்து சளி நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டால் வேணும்னா டாக்டர்கிட்ட போகணும், மாத்திரை போட்டுக்கணும். இல்லைன்னா மாத்திரை இல்லாமல் அப்படியே இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணக்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கான இன்றைய கேள்வி, முதல் செக்மெண்ட்டில் நான் செஞ்சேன் அவல் கேசரியில். அதாவது எந்த அளவு சாமை அவலுக்கு எந்த அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்தேன், எந்த அளவு சாமை அவலுக்கு எந்த அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்தேன். இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் கீழே ஒரு ஃபோன் நம்பர் வருது, அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபோனுக்கு உங்களுடைய பதிலை அனுப்பணும். எப்போதும் போல் உங்கள் பதிலோட உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம சரியான பதில் எழுதியவர்களிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.